ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றையோட டாபிக் ராமர் ராவணன். நல்ல ஜோடி. ராமர் இருக்கிற இடத்துல ராவணன் இருப்பார். ராவணன் இருந்தால் நிச்சயமாக அங்க ராமரும் இருப்பார். ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜோடி இருக்கிறதுன்னு கொஞ்சம் இந்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம ராமர்ன்னு சொன்னா எந்த ராமர்ன்னு உங்களுக்கு புரியணும். 4 மாதிரி ராமர் இருக்காங்க. 4 பாபா ராமர்ன்னு சொன்னா முரளியில எந்த ராமரை பத்தி குறிக்கிறாருன்னு நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஒண்ணு ராமர் பகவான், இன்னொன்று ராமர்னா ஆத்மாவை குறிக்கிறது. ராமராஜ்யம், மனிதர்கள் தேவர்களா இருந்து, மனித ஆத்மாக்கள் தேவர்களா இருந்து அந்த ராஜ்யத்தை செய்யறது ஆத்மாவை குறிக்கிறது. முதல் ராமர் பகவானை குறிக்கிறது, இரண்டாவது மனித ஆத்மா. மூன்றாவது ராமர்ன்னு சொன்னா இந்த திரேதா யுகத்துல அங்க ராஜா ஆட்சி செய்வாரு, அந்த ராமரை குறிக்கிறது. 4வது ராமர் என்ன யாரு நீங்க நினைக்கிறீங்க? யார் இந்த 4வது ராமர்? நம்ம கதையில கேட்கலாமே, ராமாயண கதையில அந்த ராமரை குறிக்கிறது. இந்த 4 மாதிரி ராமர் பாபா இந்த 4ஐயும் பாபா பாவிக்கிறாரு. ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்கிற பொழுது ராமர் ராவணன். இது ஏன் இந்த நல்ல ஒரு ஜோடி? எதுக்காக ஒரு நல்ல ஜோடி? எப்படி இந்த 2 பேரும் நமக்கு தேவை? பிறகு அவங்கவுங்க பாகம் என்னது, நம்ம பாகம் என்னது, நம்ம எப்படி நம்ம நடிக்கிறோம், அவங்க சகவாசம் நமக்கு எப்படி பாதிக்கிறது, பிறகு நம்ம எதுக்காக அவங்க 2 பேரையும் நமக்கு தேவை, இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல் ராமர் சொன்னா முரளியில பொதுவாக அது எதை குறிக்கிறது? உண்மையை குறிக்கிறது, தர்மத்தை குறிக்கிறது, தெய்வீக குணங்களை குறிக்கிறது, தெய்வீக செயல்களை குறிக்கிறது, நல்ல நல்ல தேவர்களை குறிக்கிறது ராமர். ராவணன்னு சொன்னா அது அகங்காரத்தை குறிக்கிறது, விகாரங்களை குறிக்கிறது, ஆசைகளை குறிக்கிறது, பேராசைகளை குறிக்கிறது, விகாரங்களை குறிக்கிறது ராவணன். இந்த 2ம் உண்மையாக நம்ம பார்க்க போனா யாருமே அப்படி இல்லை. ஒரு மனிதன் அந்த உருவத்துல இல்லை. ராமர் ரொம்ப நல்லவன் இந்த டிராமால நடிக்கிறவரு நம்ம முரளியில கேட்கிற மாதிரி இல்லை. அதே போல ராவணனும் 10 தலைகள் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்காருன்னு இல்லை. ஆனால் இது நல்லத தர்மத்தை குறிக்கிறது, அதர்மத்தையும் குறிக்கிறது. இப்ப இதெல்லாம் சிம்பல். இது ஒரு அறிகுறி, ஒரு நினைவு சின்னம். என்ன மாதிரி நினைவு சின்னம்? மனித ஆத்மாக்குள்ள ஒரு சண்டை நடக்கிறது, ஒரு சண்டை நடக்கிறது. எது நல்லது செய்யணுமா, கெட்டது செய்யணுமா, சரியா இருக்கணுமா, தவறா இருக்கணுமா, இது வேணுமா, இது வேண்டாமா, நமக்குள்ள இருக்கிற ஒரு போரை ராமன் ராவணன் அது குறிக்கிறது. சில சமயம் நம்ம ராமர் பத்தி நம்ம நினைக்கிற பொழுது நல்லது செய்வோம். சில சமயம் எனக்கு நல்லது வேணாம், எனக்கு கோபம்தான் வேணும், நம்ம ராவணன் பக்கத்துல இருக்க முடியும். ஆகவே நமக்குள்ளேயே ஒரு வினாடிலையும், ஒரு எண்ணத்திலையும், ஒரு சூழ்நிலையிலையும், ஒரு சகவாசத்திலையும் நமக்கு இந்த 2 விஷயங்கள் இருக்கு. எது வேணும், எப்படி வேணும், யார் இந்த மாதிரி இருக்கணுமா இல்லாட்டி வேற மாதிரி இருக்கணுமான்னு நமக்கு அந்த ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம பொறுக்கலாம், இது வேணுமா பொறுக்கி எடுக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேணுமா அந்த மாதிரி வேணுமான்னு.
ஆகவே பாபா என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் திவ்ய குணங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் அசுர செயல்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஆகவே அசுர குணங்கள்னு சொன்னா ராவணனை குறிக்கிறது, திவ்ய குணங்கள்னா ராமரை குறிக்கிறது. அவங்க மனிதர்கள் கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிற குணங்களை காட்டுறது. இப்போ நம்ம ராமன் ராவணன் நம்ம கேட்கிற பொழுது எதுக்காக எங்க 2 பேருக்குள்ள சண்டை எப்பவுமே இருக்கு? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சண்டை தான் இருக்கு, சண்டை இல்லாம இல்லை. எப்போ இந்த ராமன் இந்த டிராமால புகுந்து நடிக்கிறாரு? இந்த ராமன் நல்ல குணங்கள் துவாபர யுகத்துல. பிறகு ராவன் இந்த டிராமால எப்ப நடிக்கிறாரு, எப்ப நடிக்க வந்தாரு? துவாபர யுகத்துல. சத்தியுகத்துல ராமனும் கிடையாது, ராவனும் கிடையாது. பிறகு திரேத்த யுகத்துல ராமரும் இல்லை, ராவணன் இல்லை. ஆனா ராஜாவோட பேரு திரேத்த யுகத்துல ராமராஜ்யா, ராஜா ராம், ராமர். இந்த ஒரு ஒரு ராஜா அங்கே ஆட்சி செய்தாரு திரேதா யுகத்துல. இப்போ நம்ம இந்த நல்ல குணங்கள், திவ்ய குணங்கள், அசுர குணங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கிற பொழுது எதுக்காக இந்த 2 நமக்கு தேவை? நல்லதும் வேணும், கெட்டதும் வேணும். எப்படி இந்த நல்லது கெட்டது நமக்குள்ள கொண்டு நம்ம ஒரு மாதிரி பாகம் நடிச்சு, பிறகு அதுல இருந்து நம்ம ஒரு சில அனுபவங்கள் எல்லாம் பெற்று, பிறகு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த உடனே இது வேண்டாம், இது நமக்கு வேணும், இது இன்னுமே எனக்கு தேவையில்லை, இதுதான் எனக்கு வேணும்னு நமக்கே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வந்தால், ஆத்மாக்குள்ள ஒரு நல்ல வளர்ச்சி வந்தால், இத்தனை நாளும் கொஞ்சம் ராமர் கொஞ்சம் ராவணன், ரெண்டும் வேணும், ரெண்டும் வேணும்னு 2ம் நம்ம வாழ்க்கையில வச்சிருந்தோம். காமமும் வேணும், பக்தியும் வேணும், நல்லதும் செய்யணும். ஒரு நேரம் நம்ம கொஞ்சம் அகங்காரமும் வேணும். இந்த 2ம் நமக்கு வேணும். அப்ப நம்ம இந்த 2ஐயும் நம்ம வாழ்க்கையில நம்ம பாவிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா இந்த கல்ப கடைசியில நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. ராமனை நம்ம பார்த்தால், அந்த குணங்கள் நம்ம எடுத்தால் அதுல என்ன நன்மை இருக்குன்னு நமக்கு தெரியும். ராவனோட பாதையில நம்ம போனா அதுல என்ன எல்லாம் இருக்கு, அது வேணுமா வேண்டாமான்னு இப்ப நம்ம யோசிக்கலாம். ஆகவே ராமர் எதை குறிக்கிறது? ஆத்மாவோட பயணம். எப்படி நல்லபடியாக இருக்கணும், நல்ல ஒரு பொக்கிஷம் தேடணும், நல்ல ஒரு நோக்கம் வேணும், நல்ல குறிக்கோள் வேணும், நல்லபடியாக போய் சேரணும், வீட்டுல போய் சேரணும், இது இருக்கு. ஆனால் நம்ம போற வழியில வேற எல்லாம் இதுவும் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் பேராசை, கொஞ்சம் ஆசைகள், கொஞ்சம் ஒரு குறும்புத்தனங்கள், இதெல்லாம் வர்ற பொழுது நம்ம 2ஐயும் வச்சுக்கிட்டு நீண்ட பயணம், 2500 வருடமா நீண்ட பயணம், இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாகத்தை நடிச்சோம். நல்லது கெட்டது கலந்து 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 நமக்குள்ள கொண்டு வந்தோம். இப்ப கடைசி காலகட்டத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப நீங்க பொதுவாக மனிதர்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, காமம் தேவை, ஏன் கடவுள் ஆண் பெண்ணை இந்த மாதிரி உண்டாக்குனாரு, நிச்சயமாக காமம் தேவை, பிள்ளைங்க வேணும்னா காமம் தேவை, இது நிச்சயமாக வேணும், எல்லாமே முடியாது சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க, ஏன் நமக்கு உடம்புன்னு கொடுத்தாரு, ஏன் ஆசைன்னு கடவுள் கொடுத்தாரு, நிச்சயமாக நமக்கு ஆசை இருக்கு, பேராசை இருக்கு சொல்றோம். ஆகவே பாருங்க, கடைசியில நமக்கு இது நல்லது கெட்டதுன்னு கூட சரிய விவரம் தெரியாம இருக்கிற பொழுது நம்ம தத்தளிக்கிறோம். இப்ப பிரம்மகுமாரிஸ்ல வந்தவுடனே புது பாடம் படிக்கிறோம். ரொம்ப பேர் சொல்றாங்க,
எனக்கு இன்னும் இது சரியா எனக்கு புரியல. எனக்கு கோபம் வர்றபோது நான் கோவிச்சுக்கிறேன். அது ஏன் கூடாதது? இப்போ யாரோ என்ன தவறாக என்ன ஏதோ சொல்லிட்டாங்க. எனக்கு இயற்கையாகவே கோபம் வருது. இதுல என்ன தவறு? இது நியாயம் தானே! அவங்க தானே என்ன ஏதோ சொல்லிட்டாங்க. கோபம் வருது அது சகஜம் தானேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா பார்க்க போனா, நமக்கு ஒரு சமயம் கோபம் வந்தால், ஒரு சமயம் நமக்கு காமம் இருந்தால், அதுல நம்ப அந்த செயல்ல நம்ப வந்தால், ஒரு அகங்காரத்துல நம்ப வந்தால், ஒரு பற்றுல வந்தால், ஒரு மோகத்துல நம்ம வந்தால், ஒரு பேராசத்துல நம்ம வந்தால், என்ன நடக்கும் தெரியுமா? ஆத்ம சக்தி, ஆத்மால இருக்கிற ஒரு பலம், ஆத்மால இருக்கிற உற்சாகம், ஆத்மால இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது? ஆரோக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சுக்கிட்டே வர்றோம். எவ்வளவு எவ்வளவு நம்ம ராவணன் பக்கத்துல நம்ம போறோமோ, அந்த ராவணன் சொல்ற மாரி நம்ம நெனைக்கிறோம், பேசுறோம், செய்றோமோ, அவ்வளவு அவ்வளவு இந்த ஆத்மால இருக்கிற ஒரு சக்தி, அதோட ஒரு பிராணம், அதோட உயிர் சக்தி, அதோட உற்சாகம், அதோட நோக்கம், அத அதோட உண்மையான சுய தர்மம், உண்மையான அதோட குறிக்கோள் எல்லாமே அடியோட மறந்து போறது. உடம்ப பத்தி உடம்ப கிடையாது. ஆத்மா. ஆத்மா தானே நடிகர். ஆகவே ஆத்மால என்ன நடக்கிறதுன்னா, எவ்வளவு எவ்வளவு நம்ம ராவணன் பக்கத்துல இருந்து, அவனோட விகாரங்கள் நம்ம பாவிக்கிற பொழுது, நம்ம உண்மையாக நம்ம சுய மரியாதை, சுய தர்மம், உண்மையான கர்மம், உண்மையான உற்சாகம், உண்மையான தெய்வீக குணங்கள் பாபா நமக்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா அதை நம்ம தொலைச்சிடுறோம். அப்ப கடைசியில பாபா சொல்ற பொழுது, இனிமே ராவணன் வேண்டாம், பொல்லாதவன், உங்களுக்கு நிறைய நஷ்டம் இருக்கு, எங்கே போய் நீங்க சேர்ந்திருக்கீங்க, சிறையில இருக்கீங்க, மரியாதையே இல்லை, உங்க தர்மத்தை மறந்துட்டீங்க, நீங்க யாருன்னு கூட நீங்க மறந்துட்டீங்க, உங்களுக்கு உயிரே இல்லாத போல நீங்க செத்து கிடக்குறீங்க, நான் உங்களுக்கு பிராணம் கொடுக்கிறேன், நான் பிராணேஸ்வர் பாபா சொல்றாரு. ஆகவே ராமர் என்ன செய்வாருன்னா, நம்ம துவாபர யுகத்திலையும் கலியுகத்திலையும் நம்ம ராவணனை நம்ம அந்த குணங்கள், ராவணன் குணங்கள் நம்ம பாவிக்கிற பொழுது, நம்ம மனதுல ராமர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனதுக்கு ஒரு சோகம் கொடுப்பாரு. சரியான முறையில நீ நடக்கல, இது சரியான ஒரு முயற்சி கிடையாது, இது தவறு, இது தப்பு, இது சரியில்லை, இது குறும்புத்தனம், இது உண்மை கிடையாது, இது பொய்ன்னு நம்ம நம்ம ஒரு கெட்ட பழக்கத்துல வந்தாலும் நம்ம மனசாந்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தொலைக்கிறோம். ஏன்? ராமர் சொல்றாரு, நீங்க ஏன் அங்க போனீங்க? இப்ப உங்களுக்கு காயம் பட்டிருக்கு, உங்களுக்கு வலி இருக்கு, உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நான் சொன்ன பேச்சு நீங்க கேட்கல, வேண்டாம் வேண்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன், இருந்து நீங்க அங்க போனீங்க, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆகவே ஆரம்பத்திலிருந்தே நம்ம கெட்டது செய்துகிட்டே இருந்தாலும் நம்ம மனசாட்சி ஏதோ ஒண்ணு சொல்றது, எனக்கு தெரியாது, இது உண்மை கிடையாது, நான் உண்மை இல்லை, எனக்கு ஏதோ ஒரு தவறு செய்துட்டேன், தெரியுமோ தெரியாதோ தவறு செய்துட்டேன், நான் ஒரு பாப்பாத்மான்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை நினைக்கிற பொழுது, எனக்கு ஒன்றும் தெரியாது, மன்னிச்சிடுங்க, எனக்கு புரியல, மன்னிச்சிடுங்க, நான் எவ்வளவோ தவறு செய்தேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்றோம். சொல்லிட்டு கூட பிறகு ராவணன் பக்கம்தான் நம்ம போறோம்.
ஒரு பக்கம் கடவுள்கிட்ட நம்ம சொல்றோம், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாது, இந்த கண்கள் சரியில்லை, இந்த வாய் சரியில்லை, இந்த மனம் சரியில்லை, இந்த மனம் அலை பாயறது, மன்னிச்சிடுங்க, நீங்க எனக்கு கருணை காட்டுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்றோம். பாபா சொல்றாரு, மன்னிப்பு கிடையாது, கருணை கிடையாது. ஆனா நம்ம தான் வேணும், நான் செய்ய போறேன், எனக்கு இந்த தவறு எனக்கு வேணும், இது ரொம்ப தேவைப்படுறதுன்னு நம்ம போறோம். அதுக்கப்புறம் நம்ம காயம் பட்ட உடனே, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு பாரம் வந்த உடனே, ஒரு நோய் நொடி வந்த உடனே, கொஞ்ச நாள் நமக்கு ஐயோ செய்துட்டோமே, இனிமே செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு உணர்றோம். அதுக்கப்புறம் நல்லபடியாக ஆன உடனே நம்ம மறுபடியும் அந்த ராவணன் பாதையில நம்ம போறோம். பாபா இது இத்தனை வாட்டி முரளியில சொல்லி இருக்காரு. என்ன சொன்னாரு? நீங்க தாய் கர்ப்ப பையில இருக்கிற பொழுது நீங்க பாபா கிட்ட சொல்லுவீங்க, ஐயோ நான் தவறு செய்துட்டேன், சத்தியமா நான் இனிமே செய்ய மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், மன்னிச்சிடுங்க, கருணை காட்டுங்க நீங்க சொன்னீங்க. ஆனா பிறவி எடுத்த உடனே அதே அந்த ராவணனோட பாதையில நீங்க போறீங்க. எத்தனை வாட்டி சொன்னேன், எத்தனை வாட்டி நீங்க சத்தியம் செய்தீங்க, எத்தனை வாட்டி ராக்கி கட்டுனீங்க, எத்தனை வாட்டி நீங்க கடவுள்கிட்ட சொன்னீங்க, மன்னிச்சிடுங்க நான் செய்ய மாட்டேன்னு. மறுபடியும் மறுபடியும் நீங்க அதிலேயே நீங்க போய்க்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் உண்மைய தெரிஞ்சும் அந்த ஆத்மால இருக்கிற சக்தி எல்லாம் ராவணன் அப்படியே அடியோட எடுத்துடுறாரோ, ஆத்மாவோட உற்சாகம் எல்லாம் எடுத்துடுறாரோ, ஆத்மால இருக்கிற அந்த உண்மைய அத கடைசியோட அடியோட எடுத்துடுறாரோ, அதெல்லாம் இருந்து கூட நீங்க நமக்கு ராவணன் வேணும்னு சொல்றீங்களே, இது உண்மையா, இது சரியா பாபா சொல்றாரு. ஆகவே நம்ம இப்போ ஒரு திட மனசுல நம்ம நினைக்கணும், நான் எப்படி இப்ப நடக்கணும், என்ன மாதிரி நான் ஒரு இந்த டிராமால நான் நடிக்கணும், என்ன மாதிரி முயற்சி நான் செய்யணும். இப்ப பாபா சொல்றாரு, ஆரம்ப காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்க அதே மாதிரி நீங்க வரணும். அந்த மாதிரி நீங்க வராம இருந்தாலும், எந்த ராவணனை நீங்க கைப்பிடிச்சீங்களோ அந்த ராவணே அந்த ராவண அந்த ராவண உங்களை திருப்பி உங்களுக்கே நல்ல அடி கொடுப்பார். அந்த ராவணனே உங்களுக்கு நல்ல ஒரு அடி கொடுப்பாரு. ஏன்? வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் வேணும் வேணும் நீங்க அந்த பக்கம் தானே போனீங்க. ஆகவே அந்த ராவணன் கிட்ட இருந்துதான் நல்ல அடி கிடைக்கும். என்ன மாதிரி அடி? அமைதி இல்லாம, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பந்தம், பணம் இல்லாம தவிக்கிறது, பிறகு சகவாசம் நல்லா இருக்காம இருக்கிறது, உலகமும் கஷ்டம் கொடுக்கறது, ரொம்ப வாழ்க்கையில பல மாதிரி கஷ்டங்கள் வர்றது. யார் நமக்கு இதெல்லாம் கொடுக்கறாரு? நம்ம செய்த பாவமே, நம்ம செய்த குறும்பத்தனமே, நம்ம செய்த ஒரு விகாரங்களே. ராவணன் ராவணனே ஒரு பக்கம் இழுத்து கொலப்படி செய்ய வச்சு அந்த ராவணனே நமக்கு ஒரு அடியும் கொடுக்கிறாரு. பாபா சொல்றாரு, போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். ஆகவே நான் இப்போ எனக்கு ராவணன் வேணுமா? இப்ப நீங்க சொல்லலாம், பாபாக்கு உடம்பு இல்லை, நமக்கு உடம்பு இருக்கு, நிச்சயமாக பற்று இருக்கு, கொஞ்சம் அகங்காரமும் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இருக்கிறது நியாயம் தானே. ஆனா இப்ப பாபா சொல்றாரு, ஆத்ம உலகத்துல உங்களுக்கு உடம்பு இருந்ததா? இல்லை. எந்த மாதிரி உணர்வுல இருந்தீங்க? ஆத்ம உணர்வுல இருந்தீங்க. சத்தியுகத்துல உடம்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்லை. எந்த உணர்வுல இருந்தீங்க? ஆத்ம உணர்வுல. பிறகு திரேத்த யுகத்துல எப்படி இருந்தீங்க? ஆத்ம உணர்வுல. நடுவுல தானே நீங்க உடம்பு உடம்புன்னு வந்தீங்க. இப்போ இத கடைசி காலகட்டம் வந்தாச்சு. மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க சத்தியுகத்துக்கு போகணும்னா ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி நீங்க மாறாம இருந்தால், உங்க விகாரமே, உங்க பாவங்களே, உங்க பாவ கர்ம கணக்கங்களே உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லி தரோம். ஆகவே அந்த பாடம் நீங்க படிக்கிறதுக்கு முந்தி
அந்த ஒரு கஷ்டத்துல நீங்க வரத்துக்கு முந்தி இப்பவே உணர்ந்து, இப்பவே உங்க எண்ணங்கள், பேச்சு, செயல்கள், சகவாசம் எல்லாமே நல்லபடியாக மாற ராமர் ராமர் பக்கத்துல வாங்க. அப்ப நீங்க நினைக்கிறோம் ரொம்ப போர் அடிக்கிறது. எப்பவுமே நல்லவங்களோட இருக்கிறது, எப்பவுமே நல்லா நினைக்கிறது, எப்பவுமே மன்னிக்கிறது, எப்பவுமே ஆத்மா ஆத்மா நினைக்கிறது போர் அடிக்கிறதுன்னு. போர் அடிக்காது. ஆத்மாக்கு நீங்க உற்சாகம் ஊட்ட ஊட்ட, அதுக்கு பிராணம் நீங்க குடுக்க குடுக்க, ஆத்மாக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி நீங்க அதுக்கு குடுக்க குடுக்க, ஆத்மாக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் ஒரு உண்டாகும். அது என்னதுன்னா, உண்மையாகவே நான் வந்து கடவுளோட குழந்தை. கடவுள் எனக்காக வந்திருக்காரு. இத்தனை மனிதர்கள் இருக்காங்க. என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. எனக்குள்ள ஏதோ இருக்கு. எனக்கே தெரியாது. ஆனா அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு. அவரு சொல்லியிருக்காரு. நீதான், நீங்கள் தான் அந்த தேவர்கள். நீதான் என்னோட குழந்தைன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஆகவே அவரே என்னை பார்க்கிற பொழுது, நானே என்னை பத்தி உணராம இருந்தா, என்னோட நல்ல ஒரு சந்தர்ப்பம். நான் விட்டுறேன் தானே. ஆகவே நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானே ஒரு முயற்சி செய்யணும். சாக்கு போக்கு சொல்லணும்னா ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சுலபம். ஆனா, கொஞ்சம் முயற்சி செய்தால் நெறைய பலன் உண்டு. கொஞ்சம் நம்ம மாறுனா நெறைய உதவி இருக்கு. கொஞ்சம் தைரியம் காட்டுனா, பாபா 1000 மடங்கு நமக்கு உதவி செய்றாரு. அப்போ நான் இப்போ ராமர் பக்கம் தான் எனக்கு வேணும். ராவணன் பக்கம் எனக்கு வேண்டாம். ஆனா ராமர் நம்ம வந்து எனக்கு ராமர் தான் வேணும்னா, ராமர் நமக்கு உதவி செய்யற பொழுது, ராவணனுக்கு நெறைய பொறாமை இருக்கும். பொறாமை இருக்கும். ஏன்னா ஒரு தலையா 10 தலை. இப்ப நம்ம ஒரு பக்கம் ராமர் பக்கம் தான் நான் வேணும். நான் இருக்க போறேன்னு சொல்ற பொழுது, ஒரு தலை சொல்லும், சரி அவங்க ஏதோ சொல்றாங்கன்னு இருக்கும். ஆனா இன்னொரு தலை சொல்றது, ஏன் இதுக்குள்ள நீ வந்து முடியாதுன்னு வச்சிருக்க? சண்டை போடு. அகங்காரமா காட்டு. ஒரு ஒரு உற்சாகம் ஊட்டு. ஏதாவது ஒரு பேராசை வர்ற மாரி, ஏதாவது ஒரு சூழ்நிலை உண்டாக்கு. ஏதாவது அகங்காரம் வர்ற மாரி ஒரு மனிதனை கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வாங்க. அவங்க வந்து அங்க சண்டையில வருவாங்க. இந்த மாரி ராவன் பல மாரி விதத்துல நமக்கு வந்து ஒரு சாவல், ம் ஒரு சேலஞ்ச் குடுக்கறது ராவணன் குடுப்பாரு. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் விளையாட்டு. என்ன மாரி விளையாட்டு வந்தாலும், யார் எனக்கு ஆசை ஊட்டுனாலும், யார் எனக்கு எது சொன்னாலும், மனிதர்கள நான் நம்பி, நம்பி, நம்பி 83 பிறவி அப்பாவ நம்பினேன், அம்மாவ நம்பினேன், கணவர், மனைவிய நம்பினேன், பிள்ளைங்கள நம்பினேன், மனிதர்கள் நம்பினேன், எல்லாரையும் நான் நம்பினேன். ஆனா நான் எங்கே போய் கடைசியில சேர்ந்திருக்கேன்? அவங்களுக்கே தெரியாம இருக்கிற பொழுது, தெரியாம இருக்கிறவங்க கிட்ட இருந்து நான் நம்புனா நான் எங்கே போய் சேருவேன்? தெரியாம இடத்துல தான் போய் சேருவேன். ஆகவே ராவணன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சவால் நெறைய மாரி சவால், பல மாரி விதத்துல உங்களுக்கு சவால் குடுக்கிற பொழுது, நீங்க ஒரே மனசுல, ஒரே மாரி திட மனசோட எனக்கு வேண்டாம். வேண்டாமன்னா வேண்டாம். ஆனா அந்த ஒரு திட மனசு இல்லாம இருந்தா, எப்பவுமே நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு பக்கம் ராமர், ஒரு பக்கம் ராவணன், நமக்குள்ளேயே போர் இருந்து, நம்ம வந்து நம்மளே ஒரு சாவுற மாரி ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வந்துடுவோம். இப்ப பாபா நமக்கு பிராணம் குடுக்க வந்திருக்காரு. புது உத்து உத்து புத்துணர்ச்சி குடுக்க வந்திருக்காரு. புது பாடம் குடுத்திருக்காரு. நம்ம கதை பாபா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆகவே சொல்ற பொழுது, நான் என்ன செய்யணும்? இப்ப நானே என்கிட்ட சொல்லணும். இந்த ஒரு குறும்புத்தனம் வேண்டாம். இந்த ஒரு என்ன அ ஸ்டபர்னஸ்ன்னு சொல்றது. நினைக்கிற மாரி இனிமே வேண்டாம். சொன்ன பேச்சு கேட்கணும். இத்தன நாள் தான் நான் நினைக்கிற மாரி நான் செய்யணும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பத்தாதா? இத்தன நாள் நான் இந்த மாரி அ நஷ்டம் பட்டது, கஷ்டப்பட்டது, இந்த மாரி சோகத்துல வந்தது பத்தாதா? ஆகவே
இந்த ராவணன் இருக்கிற பொழுது நான் சீதை என்ன, ஒரு பக்கம் ராமர் இருக்காரு, சீதைக்கு ராமர் இருக்காரு, கணவர் அவர் பக்கம்தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த சீதை என்ன செய்தாங்க, ராவணன் பார்த்த உடனே அந்த மான் ராமரா ராவணனா, அந்த மானை பார்த்த உடனே எனக்கு அந்த ராவணன் வேணும் சொன்னாங்க. ஆகவே நம்ம ராவணன் சிறையில இருக்கிற பொழுது ராமா ராமா என்னை காப்பாத்துன்னு சொல்றோம். நம்ம தான் சொன்னோம் அந்த மான் எனக்கு வேணும் சொன்னோம். நம்ம தான் அது வேணும்னு சொன்னோம். அதில் நம்ம மாட்டிக்கொண்டோம். இதுல இருந்து நீங்க இந்த ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு இருக்கு, இந்த ஒரு கீரி இருக்கார் லக்ஷ்மண், இந்த இதுல இருந்து நீ தாண்டக்கூடாதுன்னா தாண்டணும், தெரிஞ்சுதான் தாண்டணும், தெரியாம தான் தாண்டணும். கஷ்டத்திலயும் வந்தோம், தெரிஞ்சு தெரியாம கஷ்டத்துல புகுந்து பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் சீதைகள், உங்களை நான் காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன்னு. ஆகவே சீதை என்ன செய்யணும், இப்போ நான் ஒரு சீதா என்ன செய்யணும், என்னோட புலங்களை ராவணன் பக்கம் இருக்கிறதுல இருந்து ராவணன் பக்கம் நான் கொண்டு வரணும். கண்கள் பாபா சொல்றாரு, உங்க கண்கள் மூலமா அசுர பார்வையா தெய்வீக பார்வையா, உங்க வார்த்தைகள் அசுர பார்வையா அசுர வார்த்தைகளா தெய்வீக வார்த்தைகளா, உங்க காது மூலமா நீங்க கேட்குறீங்களே அசுர செய்தியா தெய்வீக செய்தியா, உங்க கைகள் மூலமா எதை நீங்க செய்யறீங்க, அசுரனுடைய குணங்களா தெய்வீக குணங்களா. ஆகவே நம்ம புலங்களை சீதான்னு சொல்ற பொழுது, சீதைன்னு சொல்ற பொழுது நம்ம புலங்களை நம்ம நல்லா கட்டி வைக்கணும். இன்னுமே அந்த சிறையில போகக்கூடாது, எனக்கு விடுதலை வேணும், என்னோட புலங்களை நான் அடுக்கணும், கட்டி வைக்கணும். அதுக்கு இன்னுமே கொஞ்சம் சுதந்திரம் நான் கொடுக்க கூடாது. நாக்கு சாப்பாடு வேணும்னா கூட, நல்ல நல்ல சாப்பாடு வேணும்னா கூட இந்த நாக்கை நான் முடியாது, வேண்டாம் சொல்லணும். ஆகவே சீதை என்ன செய்யணும்னா, ஒரு பக்கம் ராமர் ஒரு பக்கம் ராவணன், ஆனா ராமர் பக்கமே இருக்கணும்னா என் புலங்களை நான் அடுக்கணும். அப்பதான் நான் எப்பவுமே ராமர் பக்கம் இருப்பேன். அப்போ நம்ம சிறையில இருக்கோம். சீதை என்ன சொன்னாங்க, எனக்கு அந்த மான் வேணும்னு. ஆகவே நம்ம உண்மையான வாழ்க்கை துணைய நம்ம விட்டுட்டு ராவணன் பக்கம் போன உடனே என்ன நடக்கும், இப்ப பாபா நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழி காட்டுறாரு. எப்படி நம்ம தப்பிக்கலாம் ராவணனோட சிறையில இருந்து? இப்போ நான் ராவணன் சிறையில இருக்கேன், நான் தப்பிக்கணும், என்ன செய்யணும்? அவங்க அந்த கதையில என்ன காட்டுறாங்கன்னா, இத்தனை மாதிரி ஒரு சேனை, குரங்கு சேனைன்னு சொல்றாங்க. அது அவங்க ஒரு பாலம் அவங்க கட்டுறாங்க. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் லங்காக்கு போகணும்னு ஒரு பாலம் கட்டுறாங்க. எப்படி அந்த பாலம் கட்டுறாங்கன்னா, ஒரு கல்லும் பாருங்க, அதுல ராமா எழுதுனா அந்த கல்லு தண்ணியில போட்ட உடனே அது கீழே போகாம அப்படியே மிதக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு கல்லை நீங்க தண்ணியில போட்டால் அது கீழே தானே போகணும், பாரம் தானே. ஆனா ராமர் சொன்ன உடனே அந்த ஒரு கல்லு கீழே போகாம அப்படியே தண்ணிலேயே மிதக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நிறைய கற்கள் அவங்க கட்டி கட்டி ஒரு பாலம் இங்க இருந்து அந்த பக்கம் போற மாதிரி பாலம் கட்டி அவங்க லங்கா பக்கம் போனாங்கன்னு கதையில சொல்றாங்க. ஆனா நம்ம கதை என்னன்னா, இன்னுமே ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கிற பொழுது இது நான் உண்மையாக நான் செய்யறேன், பாபா சொல்ற மாதிரி நான் செய்யறேன், பாபா இதுதான் சொன்னாரு ஸ்ரீமத்துல, இன்னைக்கு இதுதான் பாபா சொன்னாரு, அதுக்காக நான் செய்யறேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலையும் ராமா ராமான்னு எழுதுனா அது தண்ணிக்குள்ள போகாது, என்னை மேலே கொண்டு வர்றோம். ஆகவே என்னோட உயர்ந்த தேவதை
ஸ்திதியை என்னை உள்ளே அடியில இருந்து, தண்ணி அடியில இருந்து என்னை மேல கொண்டு வரோம். ஆகவே அதுதான் பாலம். ஒரு அடி நான் எடுக்கிற பொழுது, ஒரு எண்ணம் நான் வச்சிருக்கிற பொழுது, ஒரு வார்த்தை நான் வச்சிருக்கிற பொழுது, ஒரு சகவாசம் வச்சிருக்கிற பொழுது, யார் என் கூட இருக்கணும்? ராமன். ராவணன் வேண்டாம். ராவணன் சொன்னா அந்த கல்லு கீழே போயிடும், நான் தண்ணிக்குள்ள போய் செத்துடுவேன். ஆகவே ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் நான் போகணும். இதுதான் கதை. எங்கேயாவது ஒரு கல்லை நம்ம தண்ணியில விட்டா அது மிதக்கும்னு சொல்லுவாங்களா? நிச்சயமாக இல்லை. ஆகவே எப்ப நான் கடவுளோட கை வச்சிருக்கேனோ, கடவுள் கை என்ன நான் பிடிச்சிருக்கேனோ, அப்போ எனக்கு அந்த பக்கம் நல்ல மாதிரி போக முடியும். இந்த ராமரின் கதையில ஹனுமானன் ஒருத்தர் இருக்காரு. அவரு பெரிய ஒரு மகாவீரர்ன்னு சொல்றாங்க. அந்த ஹனுமானும் நம்ம தாங்க. நான் சொன்னேன், நம்ம தான் அந்த குரங்குகள். இந்த ஒரு பாலம் நம்ம தான் கட்டுறோம். எப்படி இந்த பாலத்தை கட்டுறோம்? ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு எண்ணம், ஒரு சகவாசம். ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே போகணும். நன்மை, உண்மை, சரி, அந்த பக்கம் போய் சேரலாம். எந்த பக்கம்? சத்யுகம் பக்கம், ஆத்ம உலகத்துக்கு. இப்ப நானு கூட ஒரு ஹனுமான் மகாவீரர். பாபா மகாராத்தின்னு சொல்றாங்க. மகாவீரர் என்ன? அவருடைய சக்தி அவருக்கு தெரியாது. இங்க இருந்து அந்த பக்கம் குதிக்கலான்னு தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் அந்த மாதிரி குதிச்சே தீரணும். ஏன்னா அந்த பக்கம் சீதை இருக்காங்க. இவர் ஏதாவது செய்தி கண்டுபிடிக்கணும். ஆகவே அந்த சமயம் இப்ப பாபா என்ன சொல்றாரு, இதை நான் செய்தே தீரணும். இங்க இருந்து நான் அந்த மாதிரி நான் செய்தால்தான் அங்க நான் போய் அந்த அக்கறைக்கு போய் நான் சேரலாம். அது எனக்கு தெரியும். ஆகவே எனக்குள்ள சக்தி இருக்கு, என்னால முடியும். நான் இத்தனை நாள் முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா முடியும். அந்த பாபா நமக்குள்ள இருக்கிற அந்த மகாவீரரோட குணங்கள் பாபா வெளியே ஆக்குறாரு. நமக்குள்ள அந்த வீரர், ஒரு மகாவீரரோட அந்த தைரியம் இருக்கு, அந்த சக்தி இருக்கு, அந்த ஒரு செயல் செய்ய அந்த ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிறோம், நான் சாதாரண மனிதன் தானே, என்னால முடியாதுன்னு. இப்ப பாபா சொல்றாரு, இந்த ஹனுமானும் நீங்க தான். உங்க நெஞ்சில ராமர் இருந்தா எந்த காரியத்தையும் நீங்க சாதிக்கலாம்னு பாபா சொல்றாரு. இன்னும் உண்டு. ஒரு சமயம் நம்ம பிரம்மகுமாரிச வந்த உடனே அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹனுமான் நீண்ட ஒரு வாள் வச்சிருக்காரு. அந்த வாளே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. நமக்கும் நீண்ட வாள் இருக்கு. எனக்கு இந்த பணம் இருக்கு, இந்த படிப்பு இருக்கு, இந்த பட்டம் இருக்கு, இந்த வசதி இருக்கு, இந்த பொருள் இருக்கு, இந்த குடும்பம் என்ன இருக்கு. நமக்கும் நீண்ட ஒரு வாள் இருக்கு. அப்ப பாபா சொல்றாரு, எப்போ அந்த கதையில ஹனுமான் அவரோட அந்த வாளை அவரே நெருப்புல வச்சு அந்த நெருப்பு மூலமா அந்த லங்காவையே அவர் என்ன சொல்றது, அப்படி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரோ, அதே போல நமக்குள்ள அகங்காரம், எனக்கு இது இருக்கு, எனக்கு இது முடியும், எனக்கு இந்த அந்தஸ்து இருக்கு, நான் இது சாதிச்சேன், அது சாதிச்சேன், அதெல்லாம் நான் அடியோட இந்த நெருப்புல நான் போட்டுடணும், சாம்பலா மாறணும். லங்கா எப்படி சாம்பலா மாறினதோ, நானும் என்னோட அகங்காரத்தை சாம்பலம் மாற்றினால்தான் அந்த ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கும். ஆகவே நமக்குள்ள நான் ரொம்ப சீனியர், நான் நிறைய சேவை செய்தேன், நான் நிறைய பணம் கொடுத்தேன், இப்போ நான் மற்றவங்க போல ஒன்றும் தெரியாத போல நான் இல்லை, நான் யோகி. இதெல்லாம் என்னதுங்க? நீண்டமா இருக்கிற ஒரு வாள். அதையும் நான் இந்த நெருப்புல போட்டு சாம்பலா மாத்தணும். அப்பதான் என்னோட அகங்காரத்தை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே நானே எனக்கே ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரணும். எந்த முடிவு? ராவணன் எனக்குள்ள இருக்கிறது, அவரை அடியோட நான் இன்னுமே வேண்டான்னு நான் விரட்டணும்.
எனக்குள்ள இருந்து நான் விரட்டணும். ஆகவே எதுக்காக நான் விரட்டணும்னா, நான் எப்போ நான் தேவரா இருக்கேனோ, எனக்கு ராவணன் தேவையில்லை. நீ போ. ஆனா நான் இன்னும் ஒரு உயர்ந்த ஸ்திதியில இல்லாம இருந்தா, எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், 2ம் வேணும். இது தேவைப்படுற போது இது எனக்கு தேவை. அது வேணும் பொழுது அது எனக்கு வேணும்னு எனக்கு இருக்கிறது. ஆனா இப்போ நான் யார்? உண்மையாகவே நான் யார்? உடம்புக்கு நான் ஒரு வசதி தேடணுமா? ராவணன் தயாரா இருக்காரு. ஆத்மாக்கு ஒரு உயர்ந்த ஸ்திதி நான் கொடுக்கணுமா? ராமர் தயாரா இருக்காரு. இப்ப நான் ஒரு உயர்ந்த ஸ்திதிக்கு நான் கொண்டு வரணும்? ஆத்மாவையா? உடம்பையா? ஆகவே நான் தான் ஒரு முடிவுக்கு வரணும். ராமரன் சொன்னா, என்னோட உயர்ந்த ஸ்திதி நான் உணர்றேன். நான் இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. நான் உண்மையாகவே தேவர். கடவுளுக்கு சமானமா இருந்தேன். ஆனா இப்போ நான் இல்லை. ஆனா நான் ஒரு மகாவீரன். என்னால என்னோட நீண்ட வாளை நான் எரிக்க முடியும். சாம்பல் ஆக்க முடியும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் எனக்கு போக முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்கு. நானே என்னோட உயர்ந்த ஸ்திதி நான் உணரணும்னா, எனக்கு அந்த வழி எனக்கு தெரியும். ராமர் என் பக்கம் இருக்காரு. எனக்கு பயம் இல்லைன்னு என்னோட உயர்ந்த ஸ்திதியை நானே எனக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் மகா பாரத யுத்தம். நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு மகா பாரத யுத்தம். உடம்பு உணர்வு, ஆத்ம உணர்வு. ஒரு நாள் நம்ம உண்மையாகவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, எனக்கு உடம்பு தேவையா? ஆத்மாவோட அந்தஸ்து எனக்கு தேவையா? இந்த உடம்போட சுகம் வேணுமா? ஆத்மாவோட சுகம் வேணுமான்னு பாபா சொல்றாரு, முற்றுப்புள்ளி வையுங்கன்னு. எந்த முற்றுப்புள்ளி தெரியுமா? முற்றுப்புள்ளினா, நம்ம இந்த பேனால நம்ம ஒரு பேப்பர்ல நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சா, அது கண்ணுக்கு தெரியறது. இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கேன்னு. ஆனால் பாபாவோட முற்றுப்புள்ளி மாயமா மறந்து போயிடணும். ஆத்மான்னு சொன்னா கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆத்மாவை கண் மூலமா பார்க்க முடியாது. நான் மாயமா மறந்துடணும். நான் உண்மையாகவே ஆத்மா, உடம்பு கிடையாது. நான் உண்மையாகவே ஆத்மா இந்த பௌதிக பொருள்ல சேர்ந்தது கிடையாது. என்னை பார்க்க முடியாது. நான் ஆத்மா, புள்ளி வடிவம், ஜோதிர் பிந்து. இந்த 2 கண்கள் மூலமா யாருமே என்னை பார்க்க முடியாது. நான் ஒரு தேவதை, உயர்ந்த ஸ்திதியில நான் இருக்கேன்னு நான் என்னோட மனித ஸ்திதியில இருந்து தேவதை ஸ்திதி, மை ஹையர் செல்ஃப், என்னோட உயர்ந்த ஸ்திதியை நான் எனக்குள்ளேயே நான் கொண்டு வரணும். பாபாவை நினைக்கணும். ஆகவே பாபா சொல்றாரு, எப்போ நான் அந்த தைரியம் எனக்குள்ள கொண்டு என்னோட ஸ்திதி நானே அதை ஒரு உயர்த்தினா, ஒரு உயர்ந்த ஸ்திதிக்கு நான் கொண்டு வந்தா, எத்தனை வாட்டி ராவணன் உடனே சண்டை போட்டாலும் கடைசியில நான் ராமர் பக்கம்தான் இருப்பேன்னு. ஆகவே எந்த ஒரு கஷ்டம் இல்லாம தைரியத்தோட ராமன் என் பக்கமே இருக்காரு. ஆனால் ராவணன் அடிக்கடி எனக்கு ஒரு ஊக்கம் ஊட்ட பார்ப்பாரு. ஆகவே நான் என்ன செய்யணும்னா, இன்னுமே எனக்கு ராமன் தான் வேணும், ராவணன் வேண்டாம்னு நான் திட மனசோட இருந்தா, அப்போ நானே நான் கண்ட்ரோல் பண்றேன். நானே என்னை ஆட்சி செய்யறேன். நானே கடவுள் பக்கம் இருக்கேன். நானே கடவுளை என் பக்கம் இருக்க எனக்கு உதவி செய்ய நான் அவருக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கிறேன். நானே ஒரு ஹனுமான், நானே ஒரு மகாவீரன். நான் இனிமே சீதைன்னு சொல்லிட்டு நான் அந்த சிறையில எனக்கு வேண்டாம், எனக்கு வெளி ஆக்க முடியும். நான் இனிமே எனக்கு சிறை வேண்டாம். ஆகவே இந்த ஆத்மா பாருங்க, எப்படி அழகான ஒரு பாதையில ஒரு பயணம் அது செய்துகிட்டே இருக்கிற பொழுது கீழே விழுந்து அந்த விழுற பொழுது, இந்த விழுறதும் நல்லா இருக்கே, நல்லா இருக்கே இந்த விழுறதுன்னு அந்த ஒரு உற்சாகத்துல இருந்து அந்த ஒரு மண்ணு சேர்ல எல்லாம் விளையாடி
இப்போ ரொம்ப அழுக்கா இருக்கிற பொழுது பாபா சொல்றாரு, எனக்கு தூய்மையான ஆத்மா தான் எனக்கு பிடிக்கும்னு. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு ஞானத்துல நான் குளிச்சு, அந்த ஒரு சேறு, அந்த ஒரு மண்ணு, அந்த ஒரு ஊத்தை எல்லாம் என்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர என்னோட பயணம். கடைசி காலகட்ட பயணம். நெறைய கஷ்டம் இருக்கும். நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன். நான் சுத்தமா மாறணும்னா, எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ தண்ணி நான் பாவிக்கணும், எவ்ளோ அ சவுக்காரம் நான் பாவிக்கணும், எவ்ளோ நான் என்னையே நான் தேய்ச்சு தேய்ச்சு என்ன நான் குளிப்பாட்டணும். ஆகவே ஆத்மான்னு சொல்லறது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயர்ந்த ஸ்திதியில வந்தால் தான் ஒரு தெய்வம்ன்னு, ஒரு தேவதை என்று சொல்லி மற்றவங்க வணங்குற மாரி நான் அந்த ஸ்திதிக்கு வருவேன். நான் இருக்காம இருந்தா, அந்த போர்ல நான் வராம இருந்தா, எப்பவுமே நான் ரொம்ப தாழ்ந்த மனிதன் தான். அந்த போர்ல நான் புகுந்தே தீரணும். என்னையே நான் ஏத்தணும். இதானே எனக்கு வெற்றி எனக்கு குடுக்கணும். அப்பதான் ஒரு தேவரா, ஒரு மூர்த்தியா, ஒரு கோயில்ல வச்சுண்டு வணங்குற மாரி, என்னோட ஸ்திதிய நான் கொண்டு வரலாம். ஆகவே, நான் வணங்குற ஒரு மூர்த்தியா, நான் ஒரு அ சொர்க்கத்துல நடிக்க எனக்கு தகுதி இருக்கா? பாபா எல்லாருக்கும் ஒரே மாரி வாய்ப்பு குடுக்குறாரு. ஆனா, யார் யாரெல்லாம் உண்மையாக ஒரு இந்த சண்டையில புகுந்து, தைரியமா என்னால முடியும். இதுதான் உண்மையான நான். நான் தாழ்ந்த ஒரு மனிதன் கிடையாது. நான் உயர்ந்த ஒரு தேவர்ன்னு நானே எனக்கு அந்த உற்சாகம் ஊட்டி, நானே மகாவீரரா நானே ஹனுமானா இருந்து, நானே சீதையில இருந்து, நானே அந்த சிறையில இருந்து வெளியில நானே என்னோட கதைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா, இதுதான் நம்ம கதை. ஆத்மாவோட நீண்ட பயணம். 5000 வருடம் இருக்கிற பயணம். அக் ஆகவே பாபா சொல்றாரு, மாயா, ராவணன். பெரிய கதை. பல மாரி சவால் இருக்கும். பல மாரி காட்சிகள் வரும். ஆனா எது வந்தாலும், எனக்கு விகாரங்கள் எனக்கு வேண்டாம். அது எனக்கு கஷ்டம் தான் குடுத்தது. எனக்கு எந்த ஒரு நன்மையும் நான் பார்த்ததில்ல. ஆகவே நான் இன்னுமே என்ன பத்தி தான் நான் நினைக்கிறேன். நான் எப்பவுமே இருக்கிற ஆத்மா. நான் எப்பவுமே நல்ல ஆத்மா. கடவுளோட குழந்தைன்னு நான் நினைக்கிற பொழுது, நானே எனக்குள்ள அந்த உற்சாகம் ஊட்டிக்கணும். அந்த உற்சாகம் ஊட்டிக்காம இருந்தா என்ன நடக்கும்னா, முரளிய நம்ம ரசிக்க முடியாது. முரளில பாபா என்ன சொல்றாரு? ஆயுதங்கள் குடுக்குறாரு. ஆயுதங்கள். பாபா சொல்றாரு, "நான் உங்களுக்கு ஆயுதங்கள் குடுக்குறேன். இந்த ஆயுதங்கள பாவிங்க. சக்கரம், கதை, இந்த கமல மலர், ம். பிறகு இந்த கதை, பிறகு உங்களுக்கு நெறைய மாரி நான் ஆயுதங்கள் குடுக்குறேன். அதெல்லாம் பாவிச்சுட்டு, நல்லா இலேசாக நீங்க பறக்கணும். லங்கா இனிமே உங்களுக்கு இல்ல. லங்கா இப்போ மாயமா மாறிருச்சு. ஆகவே எப்போ நீங்க ராஜயோகம் நீங்க நல்லா படிக்கிறீங்களோ, ராவணன் கொஞ்சம் கொஞ்சமா மாயமா மாறிடுவான். கொஞ்சம் கொஞ்சமா ராமர் 4க்கு 4 நெறைய நம்ம கண்ணு முன்னுக்கு நிப்பாரு. நான் இப்போ எனக்குள்ள ராமன் தான். ராவணன் கிடையாது. ஆகவே இந்த போர்ல தான் நம்ம புகுந்திருக்கோம். ஆகவே நீங்க ஒரு ஒரு நாளும் நீங்க நினைக்கிற பொழுது, பேசுற பொழுது, ஏதாவது செயல்கள் செய்ற பொழுது, உங்க கண்கள் மூலமா நீங்க பார்க்கிற பொழுது, பிறகு நீங்க காதுகள் மூலமா நீங்க கேட்கிற பொழுது, முதல் உங்களையே நீங்க கேளுங்க. நான் ராவணன் பக்கமா, ராமர் பக்கமா? அந்த மாரி ராமர்ன்னு சொன்னா தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. ராவணன் பக்கமன்னா கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க பேச்ச நிறுத்துங்க. உங்க குணங்கள நிறுத்துங்க. உங்க எண்ணங்கள நிறுத்துங்க. நீங்க பார்க்கறது நிறுத்துங்க. உங்க பார்வைய மாத்திட்டு திவ்ய பார்வைய பாருங்க. உங்க கண்கள், உங்க வாய், உங்க காது
உங்க செயல்கள் எப்பவுமே தெய்வீக குணங்களா காட்டுற மாதிரி. இப்போ அந்த புலங்களை நீங்க அந்த அந்த நீங்க வந்து புலங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா அதுக்கப்புறம் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இங்கேதான் எல்லா மாதிரி பயிற்சி நம்ம செய்யறோம். இந்த உடம்புக்கு பயிற்சி, பிறகு எண்ணங்களுக்கு பயிற்சி, பிறகு கண்களுக்கு பயிற்சி. இப்போதான் நம்ம புலங்களை எப்படி உண்மையா பாவிக்கணும்னு இப்போதான் நம்ம பாக்குறோம். முந்தி நம்ம நினைக்கிறோம், ஆமா நான் பாக்குறது சாதாரணமா பாக்குறேன்னு. ஒரு நேரம் கோவமா பார்ப்போம். ஒரு நேரம் பொறாமையா பார்ப்போம், பொறாமைய பார்ப்போம். ஆனா இப்ப பாபா சொல்றாரு, இல்ல நீங்க என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சிருக்கீங்க, ராவணன் பக்கமா ராமர் பக்கமா, அந்த மாதிரிதான் உங்க பார்வை இருக்கும். ஆகவே என்னோட புலங்களை நான் எனக்கு என்னன்னு தெரியுமா, புலங்களை நல்லா நான் அடுக்கி வைக்கிறேன்னா, கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னா, நான் தெய்வமா, தெய்வீக ஒரு மனிதனா, ஒரு தேவரா, நான் உண்மையாக பாபாவோட குழந்தையா, ஒரு யோகியா, இந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் நம்ம ஒரு ஒரு நாளும் செய்யணும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் மன்னிச்சிட்டு அந்த தவறு இன்னொரு வாட்டி நீங்க செய்யாதீங்க, மறுபடியும் செய்யாதீங்க. ஆகவே மறுபடியும் நீங்க வந்து உங்ககிட்டயே நீங்க சொல்லணும், நான் வந்து ராமரோட பக்கம்தான், நான் ராமனின் நான் ஒரு சேனை, நான் நல்ல மனிதன், நான் தேவர், என்னோட பயணம் ஆத்மீக பயணம் வண்டர்ஃபுல், அழகான பயணம், நல்ல பயணம், பாபாவோட பயணம், நல்ல மாதிரி போய் சேருவேன், தேவரா மாறுவேன். இனிமே எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு இல்லை, நான் வெற்றி நிறைஞ்ச ஆத்மா, விஜயந்தி மாலா, நான் ஒரு ராஜா மாற எனக்கு அந்த தகுதி இருக்கு, நான் உண்மையாகவே ஒரு உயர்ந்த ஆத்மா ராமனின் பக்கத்துல. ஆகவே எனக்கு இன்னுமே ராவணன் சொல்றது என் மனதுல கொஞ்சம் கூட இல்லை. எதுக்காக இல்லைன்னா, சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் ராவணன் இல்லாம இருக்கிறதுனால ராமரும் தேவையில்லை. நம்ம வந்து நல்ல மனிதர்கள் இருக்கிற பொழுது பகவான் தேவையில்லையே, பக்தி தேவையில்லையே, பூஜை செய்ய தேவையில்லையே, தேவர்கள் பூஜை செய்யறாங்களா, இல்லையே. ஆகவே நான் எப்போ எனக்கு ராவணன் வேணான்னு நான் சொல்றேனோ, அப்ப ராமரும் நல்லபடியாக என்கிட்ட இருந்து தூரமா போயிடுவாரு. எப்போ நான் ராவணனை கூப்பிடுறேனோ அந்த சமயம் ராமரும் வருவாரு. ஆகவே பாதி கல்பம் எனக்கு ராமரும் இல்லை, ராவணனும் இல்லை. பாதி கல்பம் நல்ல ஒரு ஜமீலா, மாயாவோட ஜாலம் நல்ல மாதிரி அதுல புகுந்து அடிபட்டு நான் உணர்றேன். இதுதான் நம்ம கதை. மகாபாரத யுத்தம், ஸ்ரீராம கதை. நம்ம வந்து சீதைகள், நமக்கு ராமர் மிக மிக தேவை. ராமர் இல்லாம நமக்கு வாழ்க்கையே இல்லை, உயிரே இல்லை, சொர்க்கமே இல்லை, ஒரு பொக்கிஷமே கிடையாது. எனக்கு ராமர் தான் வேணும். அவரே என்னோட உயிர், அவரே என்னோட உலகம். தெரிஞ்சதா? உங்களால முடியும் தானே? ஆகவே உங்க புலங்களை எப்பவுமே நீங்க வந்து நீங்களே கேளுங்க, என் புலங்களை நான் நல்லா பாவிக்கிறேனா, உண்மையாகவே எனக்கு ராமர் தான் வேணுமான்னு அடிக்கடி மறுபடியும் நீங்க உங்களையே சுய சோதனை செய்யுங்க, அகநோக்கத்தில் இருங்க, தெய்வீக குணங்களை நீங்க பாவிக்கணும். பிறகு எப்பவுமே பாபா கிட்ட சொல்லுங்க, நான் வர்றேன், நான் வந்துட்டேன், நான் வந்தாச்சு சொல்லணும். சரியா? ஓம் சாந்தி.